பிரைஸ் தி லார்ட். நாள் 74 தியான பகுதி என்னாகும் 31ஆம் அதிகாரம் மற்றும் 32ஆம் அதிகாரம். 31ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் ஆண்டவர் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்குவாயாக, அவைகளுக்கு பிற்பாடு நீ உன் ஜனத்தரோடு கூட சேர்க்கப்படுவாய் என்று கர்த்தர் சொன்னார். காரணம் என்னவென்றால், மீதியானியர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்கள் அந்நிய தேவனுடைய விருந்துகளுக்கும் விழாக்களுக்கும் அழைத்து விக்கிரங்கள் படைத்தவைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து, அவர் பெண்களை கொடுத்து, இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை வணங்கி வேசித்தனம் பண்ணி அநேகர் மரணத்தை சந்தித்தார்கள். அவர்கள் வஞ்சகமாய் இந்த காரியங்களை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை பழிவாங்கும்படி சொன்னார். எனவே மோசே ஜனங்களை நோக்கி, மீதியானியரிடத்தில் பழிவாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்க மனிதரை பிரித்திடுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேரும் யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். அதன்படியே இஸ்ரவேலராகிய அநேக ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000 பேராக மொத்தம் 12000 பேர் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது மோசே அவர்களை யுத்தத்திற்கு அனுப்பும் போது ஆசாரியனாகிய எலெயாசாரின் குமாரன் பினேகாஸ் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொண்டு போனான். யுத்தத்திற்கு ஆயுதங்கள் எடுத்துச் செல்லுவார்கள். ஆனால் பினேகாசோ யுத்தத்திற்கு பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் எடுத்து சென்றாராம். எதை காண்பிக்கிறது என்றால், நம் கரத்தினால் நம் பலத்தினால் செய்ய முடியாதவைகளை நம் தேவனை துதிக்கும் துதியினால் நம்மால் சாதிக்க முடியும். எனவேதான் பினேகாஸ் யுத்தத்திற்கென்று பட்டயத்தை எடுத்து செல்லாமல் பூரிகைகளையும் தட்டுமுட்டுகளையும் எடுத்து சென்றார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானருடைய கூட யுத்தம் பண்ணி மீதியானியருடைய எல்லா புருஷர்களையும் சங்காரம் பண்ணினார்கள். அவர்களை மாத்திரமல்லாமல் மீதியானியரின் 5 ராஜாக்களையும் இஸ்ரவேலர்கள் கொன்று போட்டார்கள். மேலும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டய கருக்கினால் கொன்று போட்டார்கள். மீதியானியர்கள் விரோதமாய் எழும்பினவர்கள். ஆனால் பிலேயாம் நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். அப்படி என்றால் இவனை ஏன் அவர்கள் கொலை செய்தால் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். அதற்கான பதிலை பின்வரும் வசனங்களில் நம்மால் வாசிக்க முடியும். மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியருடைய ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவருடைய எல்லா மிருக ஜீவன்களையும் தங்களுக்கென்று கொள்ளையாக்கி கொண்டார்கள். அப்பொழுது அவைகள் எல்லாம் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது மோசே அவர்களை பார்த்து மிகுந்த கோபம் கொண்டார். காரணம் என்னவென்றால், மோசே அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டு விட்டீர்களா? பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதை நேரிட்டதே. ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் என்பதாக மோசே சொன்னார். அதாவது ஸ்திரீகள் நிமித்தமாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி சென்றார்களாம். அதுவும் எதினால் என்றால், பிலேயாமுடைய ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களாம். அப்படி என்றால் இஸ்ரவேல் புத்திரரை ஒருபோதும் பாலாக் ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்த பிலேயாம் ஜனங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைக்க வேண்டும். எனவே உங்கள் விருந்துக்கு அழைத்து உங்கள் ஸ்திரீகளை அவர்களோடு கூட பழகச் சொல்லுங்கள் என்பதாக பிலேயாம் ஆலோசனை கொடுத்திருக்கிறான். இந்த துன்மார்க்க ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்துதான் மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை தங்கள் விருந்துகளுக்கு அழைத்தார்கள். இது நிமித்தமே விக்கிரக ஆராதனையும் இது நிமித்தம் விபச்சாரமும் நேரிட்டது. சபையில் வாதையும் உண்டானது. இப்படி பிலேயாம் இஸ்ரவேல் பாவம் செய்யும்படிக்காக பொல்லாத ஆலோசனை கொடுத்தபடியினால் தான் மீதியானியர்களை அவர்கள் அழிக்கும் பொழுது பிலேயாமையும் அழித்து போட்டார்கள். பிலேயாம் எவ்வளவு தரிசனமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது அவனும் கொலை செய்யப்பட்டான். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து கொள்ளையிடப்பட்டதை 2 பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள். அதாவது மீதியான இடத்திலிருந்து அநேக உடைமைகளையும் வெள்ளி பொன் போன்ற ஆபரணங்களையும் ஆடு மாடுகளையும் யுத்தத்திற்கு சென்றவர்கள் கொள்ளையடித்து வந்தார்கள். எனவே 2 பங்காக பிரிக்க வேண்டுமாம். அதில் ஒரு பங்கு யுத்தத்திற்கு சென்ற அந்த 12000 பேருக்கும், இன்னொரு பங்கு மீதம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். வார்த்தையின்படியே மோசே அவைகளை 2 பங்காக பிரித்து அதை எல்லாருக்கும் கொடுப்பதை நம்மால் இதில் வாசிக்க முடியும். அதிலும் யுத்தத்திற்கு சென்றவர்கள் அவர்கள் கிடைத்த கொள்ளை பொருளிலிருந்து அவர்கள் கர்த்தருக்கு என்று ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் தாங்கள் கொள்ளையடித்தவர்களிலிருந்து கர்த்தருக்கு என்று ஒரு பங்கை கொடுத்தார்கள்.
அப்பொழுது 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமான சேனாதிபதிகள் மோசேயிடத்தில் வந்து, ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையில் கீழ் இருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். அதாவது இந்த 12,000 பேர் யுத்தத்திற்கு சென்றார்களாம். யுத்தம் முடித்து வந்த பொழுது அந்த 12,000 பேரில் ஒருவர் கூட மரணத்தை சந்திக்கவில்லை. அப்படி என்றால் கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க செய்து இவர்களை பாதுகாத்திருக்கிறார். எனவே அதற்கு நன்றியாக அவர்கள் கொள்ளையடித்தவைகளில் இருந்த எல்லா ஆபரணங்களையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்களாம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக சாதனைகளை படைக்கிறோம். அநேக நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நாம் கட்டளையின் பேரில் அல்ல, மனப்பூர்வமாய் நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 32ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக வைத்திருந்தவர்கள். அவள் யாசே தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது தங்களுக்கு ஆடு மேய்க்க தகுந்த இடம் என்று கண்டார்கள். எனவே அவர்கள் மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, இந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமாயிருக்கிறது. எங்களுக்கு அதிக ஆடு மாடுகள் உண்டு. எனவே இந்த நாட்டை எங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று சொல்லி, மேலும் அதில் முன்பு ஜனங்கள் செய்த சில தப்பிதங்களை மோசே சொல்லி இவர்கள் இந்த இடத்தை கேட்டது நிமித்தமாக அவர்களை மோசே திட்டுகிறார். அதில் இவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். அதாவது ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு பின்வாங்கினானால் அவன் வாழ்க்கையில் அலைச்சல்களும் அவன் வாழ்க்கையில் இழப்புகளும் இன்னும் நீண்ட நாட்களாக வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் மாற்றத்தை செய்தால்தான் நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொல்லாதபடிக்கு நாம் கர்த்தரை தேடினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் மிக நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவன் மாற்றம் தந்தால்தான் அவரை பின்பற்றுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பின்மாற்றத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாமோ பின்வாங்கி போகாமல் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் அவரிடத்தில் வந்து, எங்கள் ஆடு மாடுகளும் பட்டணங்களும் இங்கே இருக்கட்டும், நாங்களோ யுத்த சன்னதராய் எங்கள் சகோதரருக்கு முன்பாக கடந்து செல்லுவோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. அவள் தேசத்தை சுதந்திரிக்க பிற்பாடு நாங்கள் எங்கள் சுதந்திரத்திற்கு வருகிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது இவர்களுக்கு போதுமான இடம் இருக்கிறது. அதே சமயத்தில் தங்கள் சகோதரருக்கு இடம் கிடைக்கும் வரை நாங்கள் யுத்த சன்னதராய் இருந்து அவர்களுக்காக போராடுவோம் என்பதாக சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் ரட்சிப்பையும் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லது தேசத்தில் இந்த ரட்சிப்பு இல்லாமல் மனமகிழ்ச்சி இல்லாமல் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாம், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று சுயநலமாய் வாழாமல் இவர்களை போல நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்படையும்படிக்காக நாம் யுத்த சன்னதராய் இருந்து தேவ சமூகத்தில் அவர் ரட்சிப்பிற்காக போராடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இவள் சொன்ன வார்த்தையை கேட்ட பொழுது மோசே இந்த வார்த்தையின்படி செய்து யுத்த சன்னதராய் இருந்து அவள் தேசத்தை சுதந்திரத்த பிற்பாடு அவள் தேசத்திற்கு செல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார். மேலும் அவர், ஒருவேளை இவர்கள் சொன்னபடி செய்யாவிட்டால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயம் அறியுங்கள் என்று மோசே எச்சரிக்கிறார். அதாவது பாவம் என்பது ஒரு முறை செய்து பின்பு நாம் விட்டு வருவதல்ல. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்வான் என்றால் அந்த பாவமானது அந்த மனிதனை ஆட்கொண்டு தொடர்ந்து அவனது பாவம் செய்யும்படிக்காக அவனை பின் தொடர்ந்து கொண்டே இருக்குமாம். எனவேதான் தேவ பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்யாதபடிக்கு பாவத்திற்கு விலகி வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் மோசே ஆசாரியனாகிய எலெயாசாரையும் நூனிய குமாரனாகிய யோசுவாவையும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களையும் நோக்கி, காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராய் உங்களோடு கூட யோர்தானை கடந்து போனால் தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீலேயா தேசத்தை சுதந்திரமாய் கொடுக்க கடவீர்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படியே இந்த தேசமானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு காத் சந்ததியார் அரணான பட்டணங்களை கட்டினார்கள். ரூபன் சந்ததியார் தங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுத்தார்கள். வாசித்த இந்த அதிகாரங்களின்படி
கர்த்தர் ஜனங்களாகிய நாம் பேலியாமை போல ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பிறர் விலகுவதற்கு தீய ஆலோசனையை நாம் கொடுக்காமல், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் தேவனாய் கர்த்தரை முழு இதயமாய் பற்றி கொள்ளுவோம். நம் வாழ்க்கையில் வெற்றிகளை காணும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கென்று மன நிறைவோடு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கை ஆசீர்வதித்து அநேக வெற்றிகளை காண அவர் நமக்கு கிருபை தருவார். ஆமேன்.